பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கண்ணீருடன் கதறல். எப்படியாவது காப்பாத்துங்க. PLA செய்த சம்பவம். பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில மோதல் நடந்துட்டு வருது. இந்த நிலையில தான் ஆப்கானிஸ்தான்ல செயல்பட்டு வரக்கூடிய பலூச் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற பேர்ல செயல்பட்டு வரக்கூடிய அமைப்பினர் 17 ராணுவ வீரர்களை சிறைப்பிடிச்சாங்க. இத பாகிஸ்தான் மறுத்த நிலையில அது தொடர்பான வீடியோவை வெளியிட்டிருக்கு. அதுல அந்த ராணுவ வீரர்கள் கண்ணீரோட காப்பாத்தும்படி கதறாங்க. ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் எல்லைகளை பகிர்ந்துட்டு வராங்க. இப்போ இரு நாடுகள் இடையில பிரச்சனை இருக்கு. ஆப்கானிஸ்தான்ல செயல்பட்டு வரக்கூடிய தெஹ்ரிக் இ தாலிபான், பலூச் லிபரேஷன் ஆர்மி மாதிரியான அமைப்புகளை சேர்ந்தவங்க பாகிஸ்தான் ராணுவத்தை கதற விட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா பலூச் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் மாகாணத்தை தனி நாடா பிரிக்கணும் அப்படிங்கிற கோட்பாட்டுல இருக்கு. இந்த கோரிக்கையை முன்வச்சு பலுசிஸ்தான் மக்கள் நீண்ட காலமா போராடிக்கிட்டு வராங்க. அதுக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து பலூச் லிபரேஷன் ஆர்மி ஆதரவு அளிச்சிட்டு வருது. அது மட்டும் இல்லாம தனிநாடு கோரக்கூடிய அமைப்பு மக்கள் மேல பாகிஸ்தான் ராணுவம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைய கடுமையா பலூச் லிபரேஷன் ஆர்மி எதிர்த்துட்டு வருது. பாகிஸ்தான்ல தாக்குதல்களை நடத்திட்டு வருது. இதனால பலூச் லிபரேஷன் ஆர்மிய பயங்கரவாத அமைப்பா பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கு. இந்த நிலையில தான் பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்தவங்க 17 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அதுல 10 பேர் விடுவிக்கப்பட்ட நிலையில 7 பேரை சிறை வச்சிருக்காங்க. இத பாகிஸ்தான் மறுத்திருக்கு. இந்த நிலையில தான் தங்கள் வசம் இருக்கக்கூடிய 7 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை மண்டியிட வச்சு பலூச் லிபரேஷன் ஆர்மி அமைப்பினர் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவுல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் முழங்காலிட்டு நிக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி துப்பாக்கி ஏந்தி பலூச் லிபரேஷன் ஆர்மி வீரர்கள் நிக்கிறாங்க. அவங்களோட ராணுவ அடையாள அட்டை அப்புறம் பாகிஸ்தான் நாட்டோட அடையாள அட்டைகளை வீடியோவில் காண்பிச்சு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அப்படிங்கிறத உறுதி பண்ணியிருக்காங்க. அதுலயும் ஒருத்தர், நான் பாகிஸ்தானுக்காக போரிடுறேன், ஆனா இன்னைக்கு ராணுவம் என்ன அவங்களோட சிப்பாய் அப்படின்னு ஏத்துக்கல, நாங்க பாகிஸ்தான் வீரர்கள் கிடையாது அப்படின்னு ராணுவம் எங்களை எப்படி மறுக்க முடியும் அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறாரு. அது மட்டும் இல்லாம அந்த ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் அரசும் பலூச் லிபரேஷன் ஆர்மியோட கைதிகள் பரிமாற்ற கோரிக்கையை ஏற்கணும், அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு கெஞ்சி இருக்காங்க. இது பாகிஸ்தான் ராணுவத்தோட பலவீனத்தை காட்டக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. அதோட பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள்ள கைதிகள் பரிமாற்றம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் வரணும், இல்லாட்டி பிடிபட்ட ராணுவ வீரர்கள் கொல்லப்படுவாங்க அப்படின்னு மிரட்டியிருக்கு. அதாவது பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்த பலரை பாகிஸ்தான் பிடிச்சு சிறைப்படுத்தி இருக்கு. அதுக்கு பதிலா இப்போ பலூச் லிபரேஷன் ஆர்மியை சேர்ந்தவங்க பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை பிடிச்சு வச்சு கைதிகளா இருக்கக்கூடிய அவங்களோட ஆதரவாளர்களை விடுவிச்சாதான் இந்த ராணுவ வீரர்களை விடுவிப்போம், இல்லாட்டி கொன்னுடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வீடியோ பத்தி பாகிஸ்தான் அரசோ பாகிஸ்தான் ராணுவமோ இன்னுமே விளக்கம் கொடுக்கல.